நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற அப்டேட்டை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். தினம் என்னென்ன அவலங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுமே ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு வரைக்குமே பேசு பொருளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, விமான நிலையம் அருகே ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆண் நண்பருடன் காரில் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தாக்கி பாலியல் கொடுமை செய்துவிட்டு தப்பித்து சென்றது. தமிழ்நாட்டையே கோயம்புத்தூர்ல அந்த மாணவிக்கு நடந்த அந்த ஒரு சம்பவம் தான். அதனுடைய சூட்டே இன்ன வரை தனியாத பொழுது மறுபடியும் கோயம்புத்தூர்ல இன்னொரு பெண்ணை கார்ல கடத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கு. அதை பார்க்கும்போது நெஞ்செல்லாம் பாத்துருது. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க பெண்ணுக்கே இந்த ஒரு நிலைமை அப்படின்னா, என்ன தமிழ்நாடு சேஃபார் விமனா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் எழும்புது. அதிமுக கூட தமிழ்நாடு சேஃபார் விமனா அப்படின்ற கொஸ்டினோட ஒரு பேனர்லாம் வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு திமுகவை சார்ந்தவங்க, என்னங்க இந்த மாதிரி எல்லாம் பேனர் வைக்கிறீங்க, தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தான் அப்படின்ற பல கருத்துக்களை தெரிவிச்சாலுமே, தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தமிழ்நாடு பெண்களுக்கு சேஃபே இல்லை அப்படின்றதான் திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பயம் தான் வருது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, காவல் அதிகாரிகள் ஏன் மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. 3:30 மணிக்கு அந்த நபர் கால் பண்ணதாகவும், அதுக்கப்புறம் காவல் அதிகாரிகள் அங்கே விரைந்து சென்று 4 மணி நேரமா போராடி அந்த பொண்ணை மீட்டதாகவும் ஒரு தகவல் கொடுத்திருப்பாங்க. ஆனா பொதுமக்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 11 மணிக்கே அந்த பையன் கால் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். அந்த பொண்ணு இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா உதவி கேட்டாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகள்ல கதவை தட்டி உதவி கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு 7 தனிப்படை அமைச்சு ஏன் 4 மணி நேரம் ஆச்சு அப்படின்ற குழப்பமே மக்களுக்குள்ள வருது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, காவல் அதிகாரிகள் சரியில்லையா அப்படின்றத காட்டிலும் திமுக ஆட்சி சரியில்லையா அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா காவல் அதிகாரிகள் என்னதான் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க தகுந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாலுமே, மேல அவங்க கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய கத்தி நீ இதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுனால மட்டும்தானே அவங்க பயந்து பயந்து ஒரு விஷயத்தையும் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல நடவடிக்கை எடுக்காத அளவுக்கு திமுக நிர்வாகிகள் ஏன் தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் வருது. இந்த இன்சிடென்ட்டை தாண்டி இந்த கோவை மாவட்டத்துல இப்ப நீ கூட சொன்ன ஒரு பெண்ணை கடத்த முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னன்னா, நரிக்குறவர்கள் படுத்திருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு ஓரமா படுத்திருக்காங்க. அடையாளமே தெரியாத ஒரு நபர் கேஷுவலா ஒரு பெட்ஷீட்டா ஓபன் பண்ணி பார்த்துட்டு பெண் எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒரு பெண் பக்கத்துல போயிட்டு தகாத முறையில ஈடுபட்டு ரொம்ப கேஷுவலா கார்ல ஏறி போறாரு. அந்த மாதிரியான ஒரு சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தங்க இடமின்றி பேருந்து நிலைய பிளாட்பாரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த நரிக்குறவ பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பேருந்து ஓட்டுநரின் கொடூர வீடியோ காட்சிகள் வெளியாகி காண்போரை முகம் சுழிக்க வைக்கிறது. என்னடா அது, நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு செமனேன்னு படுத்து கிடந்தா கூட எங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது போல இருக்கு, இப்படி இன்னைக்கு பண்ணிட்டு போனவர் நாளைக்கு திருப்பி ஏதாவது பண்ண மாட்டாரு அப்படின்றது என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் புலம்புற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆமா, இந்த சிசிடிவி காட்சிகளே வெளியாகும் போது ஒரு ஷாக்கை தான் ஏற்படுத்துச்சு. ஏன்னா காருக்குள்ள இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுது, நடு ரோட்ல இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுது. அப்ப பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பே கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்விதான் பாக்குற எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்விதான் வருது. இது மட்டும் இல்லாம இந்த கோயம்புத்தூர் அந்த சம்பவம் நடந்துச்சு அந்த மாணவிக்கு, அதுல கொங்குநாடு ஈஸ்வரன் அவர் ஒரு எம்எல்ஏ சரியா, அவர் என்ன பேசுறாருன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் இரவு 11 மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே, அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது? அது வளர்க்கிற விதத்தில் இருக்கிறார். அப்ப சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பங்களிப்பை சமூகம் கொடுப்பதன் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நேரத்திலே பதிவு செய்து
11 மணிக்கு அந்த பொண்ணை யாருங்க அங்க போக சொன்னது? அவங்க அப்பா அம்மாலாம் இப்படிதான் வளர்த்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அந்த பொண்ணை எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சப்படுத்திருக்காரு. இதுல திமுக சார்பு எம்எல்ஏ வேற, அவங்க கூட கூட்டணி வச்சுதான் ஜெயிச்சிருக்காரு. திமுக காரவங்க பொதுவா என்ன சொல்லுவாங்க, நம்ம சமூக நீதி, முற்போக்குத்தனமா பேசுவோம், சிந்தனைகள் எல்லாம் பெரிய லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கட்சியில இருந்த ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு இந்த மாதிரி பேசியிருக்காரு. அப்போ இன்னுமே திமுக இருக்கக்கூடியவங்களுடைய பிற்போக்குத்தனம்ன்றது எந்த அளவுக்கு இருக்கு? விக்டிம் பிளேம் பண்ணாதீங்கன்னு பல தடவை சொன்னாலும் கூட இப்ப வரைக்கும் விக்டிம் பிளேம் தான் பண்றாங்க. இதுக்கு ஒரு தீர்வே வராதா அப்படின்றதா இதை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தா அப்படின்னா நம்ம ஒரு பதிவிலையுமே சொல்லிட்டு தான் இருக்கோம், எஸ்ஐஆர் அப்படின்னாலே திமுக நிர்வாகிகள் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தொடர்ந்து நவம்பர் 11ஆம் தேதி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது எஸ்ஐஆரை எதிர்த்து எப்படி நீங்க அதை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த எஸ்ஐஆர் படிவத்தை பார்த்தா அப்படின்னா அதுல ரொம்ப அதிகமான கேள்விகள்லாம் கேட்கல, ரொம்ப அளவுக்கு அதிகமான அந்த ப்ரூஃப்லாம் கேட்கவே இல்லை. என்ன கேட்டிருக்காங்க, அவங்க கிட்ட என்ன இருக்கு, நீங்க தான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, ஆதார் கார்டு இருக்கா, பேன் கார்டு இருக்கா, இல்ல போட்டோ வந்து இப்ப இருக்க போட்டோவை அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய போட்டோ வச்சிருந்தாங்க அப்படின்னா அது மூலமா வாக்கு திருடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய போட்டோ கொடுங்க, அட்ரஸ் சரியான அட்ரஸை கொடுங்க, ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுங்க. இது 3 தான் கேட்குறாங்க. இந்த 3 விஷயத்த கேட்கறதுல என்ன ஆகிட போகுது அப்படின்ற கேள்வியுமே வருது இல்லையா? அப்போ முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, நயினார் நாகேந்திரன் அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இதே கொளத்தூர் தொகுதியிலையும் இந்த துறைமுகம் தொகுதியிலையும் எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க, நடத்தினாங்க அப்படின்னா கொளத்தூர் தொகுதியில மட்டும் சுமார் 9000க்கும் மேல போலியான வாக்குகள் கண்டெடுக்கப்படும். அங்க எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து தோத்து போறது நிலைமைக்கு தள்ளப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த பக்கம் துறைமுகத்திலையும் 15,000 இருந்து 17,000 போலியான வாக்குகள் கண்டெடுக்கப்படும். அவ்வளவு போலி வாக்குகள் தமிழகத்துல இருக்கு. இப்ப இதை கொண்டு வந்தா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்ற பயத்துல தான் இதை தடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியுமே பல கட்சி தலைவர்கள் எழுப்பிட்டே இருக்காங்க. ஆமா, ஏன்னா திமுகவை தவிர இவங்க அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று நடத்தினாங்க இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து. எஸ்ஐஆர் என சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டிய திருத்த பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கு. ஆனால் இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாம் தீர்மானம் போட்டு அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம். வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சட்ட போராட்டம் ஒரு பக்கம் என்று சொன்னாலும் வாக்காளர் பட்டிய திருத்தப்படக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பல கட்சிகளுக்கு அழைப்பு விட்டுருந்தாங்க, ஆனா முக்காவாசி கட்சிகள் வந்து புறக்கணிச்சிருந்துச்சு, அந்த கூட்டத்துக்கு போகவே இல்லை. அந்த கூட்டம் வந்து அனைத்து கட்சி கூட்டமா இல்ல, திமுக கூட்டணி கட்சிக்கான ஒரு கூட்டமா தான் நடந்துச்சு. ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் வரட்டும், வந்தாதான் உண்மை வெளியே வரும், எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்கன்ற உண்மை வெளியே வரும் அப்படின்றதுக்கு எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்க. ஆனா திமுக மட்டும்தான் முழுக்க எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க. இவங்க எதிர்த்தா டைரக்டா பயம் வந்துருமோ அப்படின்றத வெளியே காட்டிக்காத மாதிரி மத்த கட்சியும் கூட்டு சேர்க்கிறாங்க. வாங்குங்க, இந்த எஸ்ஆர் நமக்கு வேணாம், நம்மள வந்து நம்ம எலெக்ஷனுக்கே இது பெரிய ஆபத்தா அமைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி மத்த கட்சியுமே கூட்டு சேர்க்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து அது கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத. ஸோ இனி என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கான வீடியோல சொல்றோம். நன்றி.